குஜராத் மற்றும் மும்பை அணிகளுக்கு இடையேயான போட்டியில் குஜராத் அணி டிஎல்எஸ் மெத்தட் படி வெற்றி பெற்றிருக்கிறது. பரபரப்பான ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது குஜராத் அணி. 156 என்ற இலக்கை நோக்கி விளையாடிய போது 14வது ஓவர் முடிவில் மழை குறுக்கிட்டது. 14வது ஓவர் முடிவில் மழை குறுக்கிட்ட போது குஜராத் அணி கையில் வெற்றி வாகை இருந்தது. 18வது ஓவர் முடிவில் மழை குறுக்கிட்டது. அப்போது மும்பை அணியிடம் அந்த வெற்றி வாகை சென்றது. இடைப்பட்ட 4 ஓவர்களில் மும்பை அணி சிறப்பாக பந்து வீசி விக்கெட்டுகளை எடுத்து ஆட்டத்தை தன் பக்கம் திருப்பியது. மழை நின்றதால் ஓவர்கள் குறைக்கப்பட்டு, அதாவது 19 ஓவர் போட்டியாக இன்று நடைபெற்றது. கடைசி 6 பந்துகளில் 15 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் சஹர் பந்து வீசினார். டிவேட்டியா மற்றும் கோயட்ஸி அதிரடி காட்டி 6 பந்துகளில் 15 ரன்களை விளாசி பரபரப்பான ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கின்றனர். மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி பவுலிங்கை தேர்வு செய்தது. இதனை அடுத்து முதலில் களமிறங்கிய மும்பை அணி தொடக்கத்தில் தடுமாறியது. முதல் ஓவரிலேயே ரிக்கல்டன் விக்கெட்டை பறிகொடுத்தார். இவரை தொடர்ந்து சிறப்பாக விளையாடி வரும் ரோஹித் சர்மாவும் விக்கெட் ஆனார். வில் ஜாக்ஸ் மற்றும் சூரியகுமார் யாதவ் சிறப்பாக விளையாடினார்கள். மும்பை ஸ்கோர் உயர்ந்தது. இவர்கள் ஜோடி 71 ரன்களை குவித்தனர். இவர்கள் இருவரும் அடுத்தடுத்து ஓவர்களில் விக்கெட்டை பறிகொடுக்க மும்பை அணி தடுமாற்றத்தை தழுவியது. திலக் வர்மா, கேப்டன் பாண்டியா, நமந்திர் ஆகியோர் சொற்ப ரன்களில் ஆட்டமிழக்க மும்பை அணி டீசன்ட் ஸ்கோரை எட்டவே தடுமாறியது. இறுதியாக 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்புக்கு 155 ரன்களை மட்டுமே எடுத்தது. குஜராத் அணியை பொறுத்தவரை சிறப்பாக பந்து வீசினார்கள். பந்து வீசிய அனைவரும் விக்கெட்டுகளை கைப்பற்றினார்கள். இவர்களின் சிறப்பாக பந்து வீச்சுக்கு இவர்கள் கொடுத்திருக்கும் எக்ஸ்ட்ராஸே ஒரு உதாரணம். 7 எக்ஸ்ட்ரா ரன்களை மட்டுமே இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதில் 6 லெக் பைஸ், 1 வைட். சாய் கிஷோர் மட்டுமே ஒரே ஒரு வைட் மட்டும் போட்டிருக்கிறார். நீட்னஸ் என்று சொல்வார்களே, அது இன்று குஜராத் அணியின் பந்து வீச்சில் காணப்பட்டது. 156 என்ற நடுத்தர இலக்கை நோக்கி களமிறங்கியது குஜராத் அணி. இந்த வருடம் ஐபிஎல்லில் சிறப்பாக விளையாடி வரும் சாய் கிஷோர் இந்த போட்டியில் ஜொலிக்கவில்லை. 5 ரன்களில் ஆட்டமிழந்தார். ஆனால் கில் மற்றும் பட்லர் ஜோடி சிறப்பாக விளையாடினார்கள். ஜாஸ் பட்லர் 30 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். 14வது ஓவர் முடிந்ததும் மழை குறுக்கிட்டதால் போட்டி நிறுத்தப்பட்டது. டிஎல்எஸ் பார் ஸ்கோர் படி குஜராத் 99 ரன்களை எடுத்திருந்தால் போதுமானது. ஆனால் 107 ரன்களை குஜராத் அணி எடுத்திருந்தது. மழை குறைந்ததும் போட்டி மீண்டும் தொடங்கியது. இதனை அடுத்து குஜராத்திடம் இருந்து போட்டி அப்படியே மும்பை பக்கம் திரும்பியது. T20 உலக கோப்பையை நினைவூட்டினார் பும்ரா. அடுத்தடுத்து விக்கெட்டுகளை எடுத்து குஜராத் அணிக்கு ஷாக் கொடுத்தார். குஜராத் அணியின் விக்கெட்டுகள் சீட்டுக்கட்டு போல் சரிந்தது. மீண்டும் 18வது ஓவரில் மழை குறுக்கிட்டதால் டிஎல்எஸ் மெத்தட் படி மும்பை அணிக்கு வெற்றி சென்றது. டிஎல்எஸ் மெத்தட் படி 136 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் 132 ரன்களை மட்டுமே எடுத்திருந்தது குஜராத் அணி. மழை நின்றதால் ஓவர்கள் குறைக்கப்பட்டு, அதாவது 19 ஓவர் போட்டியாக இன்று நடைபெற்றது. கடைசி 6 பந்துகளில் 15 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் சஹர் பந்து வீசினார். டிவேட்டியா மற்றும் கோயட்ஸி அதிரடி காட்டி 6 பந்துகளில் 15 ரன்களை விளாசி பரபரப்பான ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கின்றனர்.